டியூப் தமிழ் வணக்கம். கடந்த 24 மணி நேரங்கள் ஈரான் போர்க்களம். இரண்டாவது உலக மகா யுத்தத்தின் பின்னர் முதல் தடவையாக அமெரிக்காவினுடைய படைகள் இன்னொரு நாட்டினுடைய கடல் படை கப்பலை மூழ்கடித்திருக்கின்றன. அமெரிக்காவினுடைய போர்க்கால அமைச்சர் பேட் ஹெக்செட் ஸ்ரீலங்காவில் இருந்து 40 கிலோமீட்டர் தொலைவு கடல் பகுதியில் மூழ்கடிக்கப்பட்ட ஈரானினுடைய கப்பலை தாங்களே மூழ்கடித்தது என்றும் இது சர்வதேச கடல் பரப்பை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்கான ஒரு முயற்சி என்றும் அந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றிருக்கின்றார். இந்த தாக்குதலில் 80 பேர் மரணமடைந்திருப்பதாக ஐரோப்பிய செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதல் ஈரானை விட்டு இந்து சமுத்திரத்திற்கு உள்ளே விவகாரம் நுழைந்து விட்டதன் அடையாளமாக இருக்கின்றது. கடந்த 24 மணி நேரங்களில் அடுத்த முக்கியமான சம்பவம், அமெரிக்க படைகளினுடைய 9 பெரும் தளங்கள் ஈரானினுடைய தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்றன. இது முக்கியமான விடயமாக இருக்கின்றது. ஈரானினுடைய வான்பரப்பை இன்றும் அமெரிக்காவினால் கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியாது இருப்பது இந்த போர்க்களத்தில் அமெரிக்காவிற்கு ஒரு பின்னடைவாக இருக்கின்றது. அடுத்த பெரும் பின்னடைவு இன்று காலை ஏற்பட்டிருக்கின்றது. ஸ்பேனியா அமெரிக்காவிற்கு தன்னுடைய தளங்களை தர முடியாது என்று நேற்று கூறியது தெரிந்ததே. அதன் பின்னர் அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை பேச்சாளர் கரோலின் லெவிட் ஸ்பேனியா நாடு ஈரானுடன் சேர்ந்து இயங்குகின்றது, எங்களுடைய நண்பர் அல்ல என்று கூறியிருக்கின்றார். அமெரிக்க அதிபர் ஸ்பேனியா மீது பொருளாதாரத்தை தடை செய்யுங்கள் என்று கடுமையாக காட்டமாக கூறியிருக்கின்றார். ஸ்பேனியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இதை சாந்தப்படுத்துவதாக பேசி நாங்கள் அமெரிக்காவுடன் தான் இருக்கின்றோம் என்று கூறினாலும் ஸ்பேனியாவினுடைய பிரதமர் பெட்ரோ சாnchez மிகவும் ஆழமான நேர்த்தியான கருத்துடைய ஒருவராக இருப்பதாக முன்னரே ஐரோப்பாவில் கருதப்படுகின்றது. இன்றைய ஐரோப்பிய தலைவர்களில் ஆளுமை மிக்க ஒருவராக அவர் போற்றப்பட்டும் வருகின்றார். அவர் அமெரிக்காவினுடைய கருத்துக்களை கேட்கின்றோம், ஆனால் ஸ்பேனியா தன்னுடைய கொள்கைகளை மாற்றாது. அமெரிக்கா ஸ்பேனியாவில் இருந்து ஈரானுக்கு எதிரான போரை நடத்த முடியவே முடியாது என்றும் தனது கொள்கையில் மாற்றமில்லை என்றும் கூறியிருக்கின்றார். இந்த போரை யார் தொடங்கியது? நீங்களும் இஸ்ரேலும் சேர்ந்து தொடங்கி இருக்கின்றீர்கள். இது உங்களுடைய நிகழ்ச்சி திட்டம். இந்த போரில் நாங்கள் வர வேண்டிய தேவை இல்லை, நாங்கள் போரை விரும்பவில்லை, ஆகவே வர முடியாது என்று அழுத்தம் திருத்தமாக கூறியிருக்கின்றார். இது அமெரிக்காவிற்கு ஐரோப்பாவில் விழுந்திருக்கும் அடி. இதை தொடர்ந்து ஸ்பேனியாவை பின்பற்றி பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற நாடுகளும் தங்களுடைய கவலைகளை வெளியிட்டிருக்கின்றன. பிரான்சிய அதிபர் எமானுவேல் மேக்ரான் ஸ்பேனியாவினுடைய பிரதமருக்கு தொலைபேசி மூலமாக நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அமெரிக்க அதிபர் வர்த்தகத்தை நிறுத்தினால் உங்களுக்கு எவ்வளவு நஷ்டம் ஏற்படுகின்றதோ அதை நாங்கள் தருகின்றோம், உங்களுடைய கருத்து சரியானதுதான் என்று வழிமொழிந்திருக்கின்றார். எனவே அமெரிக்காவிற்கு எதிராக ஐரோப்பா திசை திரும்புகின்ற ஒரு கட்டமாக இது இருக்கின்றது. இந்த நிலையில் கடந்த 24 மணி நேரங்களில் நடந்த அடுத்த முக்கியமான சம்பவம் துருக்கி மீது நடத்தப்பட்ட தாக்குதல். துருக்கியில் இருக்கின்ற நேட்டோ அமைப்பினுடைய வான்படை தளம் மீது ஈரானினுடைய ஏவுகணை ஏவப்பட்டிருக்கின்றது. இது சுட்டு வீழ்த்தப்பட்டாலும் கூட துருக்கிக்குள் நடைபெற்றிருக்கின்ற ஒரு தாக்குதலாக இருக்கின்றது. இதை தொடர்ந்து அவசரமாக ஈரானினுடைய தூதுவரை அழைத்து துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரகம் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கின்றது. இதை அடுத்து ஈரான் வெளியிட்டிருக்கின்ற முக்கியமான அறிவிப்பு, நாங்கள் எமது மத்திய கிழக்கு நாடுகளினுடைய ஆழ்புல பரப்பை ஒரு காலமும் சேதப்படுத்த மாட்டோம், எங்களுடைய பிரச்சனை மத்திய கிழக்கு நண்பர்கள் அல்ல, சியோனிச இஸ்ரேலும் அவர்களோடு கூட்டாக இருக்கின்ற அமெரிக்காவும் தான் எங்களுக்கு எதிரிகளே அல்லாமல் மத்திய கிழக்கு நாடுகள் எங்களுடைய எதிரிகள் அல்ல என்று சற்று முன்னர் ஈரான் அறிவித்திருப்பதானது ஓரளவிற்கு ஆறுதல் தருகின்ற செய்தியாக இருக்கின்றது. அதை தொடர்ந்து அமெரிக்க அதிபருக்கு உள்நாட்டில் ஏற்படுகின்றது அதிருப்தி. அமெரிக்காவினுடைய செனட் இந்த போர் வேண்டாம் என்று தீர்மானம் நிறைவேற்றி இருக்கின்றது. எனவே செனட்டை மீறி இந்த போரை நடத்த வேண்டிய ஒரு இக்கட்டான நிலைக்குள் அமெரிக்க அதிபர் தள்ளப்பட்டார். இது அமெரிக்க உள்நாட்டு பிரச்சனை. ஆனால் அமெரிக்கா இப்பொழுது தன்னுடைய ஐரோப்பிய நண்பர்களை பகைவர்களாக்கி, தன்னுடைய ரஷ்ய நண்பரை பகைவராக்கி, தன்னுடைய சீன நண்பரை பகைவராக்கி இந்த போரை எதற்காக நடத்த வேண்டும் என்ற கேள்விக்கும், ஏன் நடத்த வேண்டும் என்ற கேள்விக்கும், இப்பொழுது இந்த தாக்குதலுக்கு என்ன அவசியம் என்ற கேள்விக்கும் ஒரே பதில், இஸ்ரேலினுடைய விருப்பம் என்பதாக இருக்கின்றது. இந்த நிலையில் இஸ்ரேலிய படைகள் இன்று காலை லெபனானுக்குள் நுழைவதற்கு வந்திருக்கின்றன.
பிரான்சிய அதிபர் உடனடியாக தொலைபேசி செய்து, ஏனென்றால் லெபனான் நாடு பிரான்சினுடைய காலனித்துவ நாடு, இந்த நாட்டை திருத்துவதற்கு பிரான்சிய அதிபர் எமானுவேல் மேக்ரோங் பெருந்தொகையான பணத்தை செலவிட்டிருக்கின்றார். எனவே இஸ்ரேலிய படைகள் கால் வைக்க கூடாது லெபனானில் என்று இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவிற்கு சொல்லி, சமகாலத்தில் லெபனானினுடைய பிரதமருக்கும் உடனடியாக ஹிஸ்புல்லாவை அங்கிருந்து அகற்றுங்கள், இஸ்ரேலை நோக்கி தாக்குதல் சென்றால் அவர்களுடைய படை இறங்கும், வேண்டாம் விபரீதம் என்று இருவருக்கும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த நிலையில் போரினுடைய அடுத்த கட்டம் என்ன? போரை பொறுத்தவரையில் அடுத்த கட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. போரை நிறுத்துவதற்கும் இடைநிலை குழப்பங்களை ஏற்படுத்துவதற்கும் முயற்சி நடந்தாலும், சற்று முன்னர் வெளியாகி இருக்கின்ற ஒரு காணொளி, லெபனானில் எத்தனை தாக்குதல் நடந்தாலும் பயணிகள் விமானங்கள் அந்த புகைகளின் ஊடாக தங்களுடைய பயணத்தை செய்கின்ற காணொளிகள் வெளியாகி இருக்கின்றன. அமெரிக்க அதிபர் ஒரு போர்க்கால அதிபராகவும் போர்க்கால படைத்துறை அமைச்சையும் வைத்து என்ன செய்ய போகின்றார் என்பது தெரியவில்லை. 2021 ஆண்டு செய்யப்பட்ட ஈரானினுடைய எரிஸ்ட்ரினா என்கின்ற 95 மீட்டர் நீளமுள்ள போர்க்கப்பலை மூழ்கடித்த அமெரிக்காவின் செயல் காலையில் முதல் அதிர்ச்சி செய்தி. இரண்டாவது, இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் 1400 பேர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றிருக்கின்றார்கள். 200 பேர் வரை அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இது இஸ்ரேல் வெளியிட்ட அளவு. ஆனால் இதைவிட கூடுதலாக தாக்குதலின் சேதம் இருக்கலாம். இது இரண்டாவது பெரிய பிரச்சனை. மூன்றாவதாக, ஈராக் முழுவதும் இப்பொழுது இருளில் கிடக்கின்றது. ஈராக்கில் இருந்து உடனடியாக அமெரிக்கர்கள் அனைவரும் வெளியேறிவிடும்படி அமெரிக்கா அவசர உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. ஈரானில் இன்று 168 மாணவர்கள் மரணமடைந்ததனுடைய அஞ்சலி நிகழ்வு நடைபெறுகின்றது. இந்த தவறை ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனம் கண்டித்திருக்கின்றது. ஈரான் கோர்முஸ் நீரிணை முழுமையாக தனது கட்டுப்பாட்டில் இருப்பதாக அறிவித்திருக்கின்றது. கடல் படையை அனுப்பி போர் ஒன்றை ஏற்படுத்தி கோர்முஸ் நீரிணையில் இருந்து ஈரானை மிரட்டியடித்து ஆயில் கப்பல்களை அங்கிருந்து போவதற்கு அனுமதிப்பேன் என்றும் அதற்கான பணிகள் ஆரம்பித்திருப்பதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் கூறுகின்றார். இந்த நிலையில் போரை நிறுத்துவதற்கும் சமாதானத்தை ஏற்படுத்துவதற்குமான ராஜதந்திர வாரோட்டங்கள் திரைமறைவில் நடைபெற்றும் வருகின்றன. அடுத்து என்ன? சூடான செய்திகள் மேலும் பல வந்திருக்கின்றன. இணைந்திருங்கள். இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.